C. What will be the unit digit of the squares of the following number? Okay. First question 81 கொடுத்திருக்காங்க. What will be the unit digit? Unit digit தான் என்னன்னு கேக்குறாங்க of the squares of the following number. இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணா unit digit என்ன வரும் அதை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. So solution is what? 81 square பண்ணணும். That is nothing but what? 81 into 81. 81 square, or we can say 81 power 2. That is nothing but 81 into 81. So unit digit மட்டும் தான் கேட்டிருக்காங்க. We don't need to worry about other things. Okay வா, என்ன வருதுங்கிறது எல்லாமே. For example இப்போ 81 into 81 என்ன வரும்? 118 8 is a 64. நம்ம இந்த நம்பர் நம்ம எதுவுமே போட மாட்டோம். ஓகேவா, இது ஒரு டிஜிட்டை ஸ்கிப் பண்ணி தான் நம்ம போடுவோம். ஸோ ஃபைனலி we will add 1 8 8 16 5 6. ஸோ 6561. ஸோ இப்போ யூனிட் டிஜிட் என்ன வருது? 1 தான் வருது. ஓகேவா, நம்ம இவ்வளோ விஷயம் இதை போடவே தேவையில்ல. இப்போ 81 into 81 லாஸ்ட் யூனிட் பிளேஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. கிடைக்கிற வேல்யூவில் யூனிட் பிளேஸை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். ஓகேவா, ஸோ யூனிட் பொசிஷன் என்ன? 1. யூனிட் பொசிஷன் என்ன? 1. ஸோ 1 into 1 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகே, 1 is the unit digit of 81 square அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். ஓகே, let's move to the second question. 272. 272 we need to take square. Okay, that is nothing but 272 into 272. Unit place என்ன இருக்கு? 2 into 2. 2 into 2 is nothing but what? Answer is 4 is the unit digit. நீங்க எல்லாத்துக்கும் எழுதிக்கோங்க. Okay, digit of what? 272 square. Okay, now moving to third question. Third is what? 799. In that is we need to take a square. So square is 799 square. 799 into 799. Unit place என்னது? 9. இதுல 9 9. 9 into 9 81. 81 போடக்கூடாது. Answer is 1. Okay, unit place 81 வரும். ஸோ 81ல யூனிட் பொசிஷன் என்னது? 1 தான். ஓகேவா, ஸோ 1 ஆன்சர் 1 இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 799 ஸ்கொயர்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் டு ஃபோர்த் கொஷின். 3853 implies the square. Square is what? Square of 3853 is 3853 whole square. It is nothing but unit position enna 3 into 3. We will get இது இல்லைன்னா கூட நான் இன்னொரு ஸ்டெப் போடுறேன். 3853 3 3 3 into 3 9. So unit digit ஒரு டிஜிட்டை மட்டும்தான் எழுதணும். ஆன்சர் 9. ஓகே, is the unit digit of 3853 ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபிஃப்த் கொஷின் 1234. இதை ஸ்கொயர் பண்ணுறோம். தட் இஸ் நத்திங் பட் 1 2 3 4 into 1 2 3 4. We don't need to worry about other digits. Look only the unit digit. What is a question? நல்லா கவனிங்க, யூனிட் டிஜிட்டை மட்டும்தான் கேட்குறாங்க. அந்த ஸ்கொயரோடைய யூனிட் டிஜிட் மட்டும் கேட்குறாங்க. ஸோ கவலையே இல்லை. We don't need to multiply everything and find out the answer, whole answer. கண்டுபிடிச்சி யூனிட் பொசிஷன் எழுத தேவையில்லை. யூனிட் பொசிஷன் என்ன இருக்குது? ஆர் ஒன்ஸ் பிளேஸ் என்ன இருக்குது? 4 4 4 into 4 16. 16 போடக்கூடாது. அதில் 16ல எது யூனிட் பொசிஷன்? 6. அந்த ஒரு டிஜிட்டை தான் கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் 6. ஓகே, சிமிலர்லி சிக்ஸ்த் ஒன். சிக்ஸ்த் கொஷின் என்ன? 26,387 ஸ்கொயர் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்? 26387 into 26387. 7 is there, 7 is there. 7 7s are 49. So we have to put only 9 alone. Okay, so that is a unit digit of 26,387 square. அடுத்தது 7th question என்ன கொடுத்திருக்காங்க? 52,698 ஸ்கொயர் பண்ணணும்னா ஓகே
இதை மேலே போடுங்க ஸ்கொயரை. ஓகே, ஈக்குவலாக போட்டுறாதீங்க. ஓகே, 52,698 into 52,698. ஸோ யூனிட் பிளேஸ் என்ன? 8 into 8. 8 into 8, 64. 64ல எது யூனிட் பொசிஷன்? 4 is the unit position. Hence answer is 4. Okay, so 8th question என்ன இருக்கு? 99,880. That is square of 99,880 is we can put 99880 into 99880. So unit last question is 0 into 0. Finally we will get answer. The last digit will also be 0. Okay va? கடைசி 2 0 வரும். But last unit portion மட்டும் கேட்டனால ஒரு 0 போட்டா போதும். Answer is 0. 0 is the unit digit of the square of the number 99,880. Okay. Then what about the ninth question? Ninth question, 12,796 square. Square பண்ணனா 12,796 into 12,796. So 6 into 6 is 36. 36ல எது unit position? 6 is the unit position. Answer is 6 is the unit digit of the square of the number 12,796. Okay. Then last question, 55,555 square. 55,555 into 55,555. Okay. Unit position. யூனிட் பொசிஷனை மட்டும் பாருங்க, ஏன்னா யூனிட் பொசிஷன் மட்டும் தான் கேட்குறாங்க. அதனால யூனிட் பொசிஷனை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 5 25. 25லயும் நம்ம 25 போடக்கூடாது. ஒன்லி த யூனிட் பொசிஷன் 5. ஓகே, ஆன்சர் இஸ் 5. லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் கொஸ்டின். The following numbers are obviously not perfect squares. Give reason. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 1057. கீழே இருக்கிற நம்பர் எல்லாம் not a perfect square. It is not a perfect square. Why ன்னு கேட்குறாங்க? Because இங்கே பாருங்க 1057. It is not a perfect square. All the numbers are not a perfect square. நம்ம ஏன்ங்கிறத சொல்லணும். ஓகே, it is not a perfect square. நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. ஓகே, because what? பாருங்க, யூனிட் பொசிஷன். It will not ends in 7. நான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி. 2, 3, 7, 8ல எண்ட் ஆகிற எந்த நம்பருமே நாட் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். நாட் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மறக்கவே கூடாது. ஓகே, நாட் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன ரீசன் எழுதுவீங்க? அண்ட் ஆல்சோ என்ன இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்? 1 செகண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்? ஆட் நம்பர் ஆஃப். This is the first point and this is the second point. Odd number of zeros சொல்லியிருக்கேன். Even number of zeros வந்தா remaining digit perfect square ஆங்கிறத செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன ரீசன் எழுதுவீங்க? It is not a perfect square because unit digit is 7. 7 will not come for any perfect square number. Perfect square number அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஆர் கேன் சே ஃபுல்லாக கூட எழுதிக்கலாம். சி 2, 3, 7 will not come for any perfect square number. Hence 1057 is not perfect square. It is not a perfect square because என்னங்கிறோம் unit digit is 7. We know that 2, 3, 7, 8 will not come for any perfect square number. Hence 1057 is not a perfect square. Okay, அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 23,453. என்ன இது எழுதுறீங்க? It is not a perfect square. It is not a perfect square. Why? Because what? Because its unit digit ends in 3. Okay, and we know that 2, 3, 7, 8 will not come
for any perfect square number. Hence 23,453 is not a perfect square. புரிஞ்சுதா? Okay, always remember the property of square. It is very important and it is nothing but the property of squares. Okay வா? So அதே மாதிரி பாருங்க, third பாருங்க, third 7,928. What? 7,928. இதுக்கும் இதே தான் எழுதணும். என்னது? we know that 2 3 7 8. இதுலயும் யூனிட் டிஜிட் எதுல எண்ட் ஆயிருக்கு? 8ல எண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே இது எழுதுங்க. ஓகே, யூனிட் டிஜிட் ends in 8. Hence it is not a perfect square. Similarly, fourth question என்னது? 2,22,000. எவ்வளோ நம்பர் கொடுத்தாருந்தாலும் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. look at the unit digit. It is also ends in 2. ஓகேவா? 2 நம்ம சொன்ன மாதிரி பாருங்க, 2ல 8ல 3ல 7ல எண்ட் ஆயிருக்குது. ஸோ இது எல்லாமே நாட் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லி இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, அண்ட் கம்மிங் பேக் டு ஃபிஃப்த் கொஷின். ஸோ இதுவும் சேம் தான். ஃபோர்த் கொஷின் நீங்கள் இதே மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, யூனிட் டிஜிட் ends in 2, அதனால இட் இஸ் நாட் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஃபிஃப்த் கொஷின் பாருங்க, 64,000 இருக்கு. ஸோ லுக் அட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ். The number of zeros what is odd, that is 3 zeros. Okay, so this is the reason 64,000 is not a perfect square because the number of zeros is, நான் சொல்றத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 64,000 is not a perfect square because the number of zeros in 64,000 is 3. Hence it is an odd number. Odd number will not come for what? Odd number will not come for any perfect square. Hence 64,000 is not a perfect square. நீங்கள் மறுபடியும் பேக் போய் அதை நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. 64,000 is not a perfect square because 64,000 has odd number of zeros, that is 3. Okay, 3 number of zeros. Hence we know that odd number of zeros will not come for a perfect square number. Hence 64,000 is not a perfect square. Okay, அப்போ ஃபிஃப்த்து முடிச்சாச்சு. சிக்ஸ்த்து பாருங்க, சேம் கேஸ் தான். யூனிட் டிஜிட் ends in 2, 2 will not come. ஓகே, இதே மாதிரி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 questions, 3 questions, 4 questions வரைக்கும் அதே எழுதுன மாதிரி தான். ஃபோர்த் கொஷினுக்கும் இதுக்கும் சேம் ஆன்சராக தான் வரும். ஓகே, ஃபோர்த்துக்கும் சிக்ஸ்த்துக்கும், ஏன்னா இதுலையும் யூனிட் டிஜிட் 2, இதுலையும் யூனிட் டிஜிட் 2. ஸோ சேம் ஆன்சர். ஸோ இப்போ பாருங்க, செவன்த் கொஷின் 2,22,000. Here also look at this odd number of zeros. So இதுக்கு என்ன எழுதுறீங்க? 7த்துக்கும் same as 5. 5க்கு என்ன பண்ணணுமோ அதே தான் 7க்கும் எழுதிக்கிறீங்க. 2,22,000. So odd number of zeros. Hence we know that odd number of zeros will not come for a perfect square number. Hence it is not a perfect square அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, 8th question. 8th question பாருங்க, எண்டிங் இங்கே இந்த ஜீரோஸ்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணக்கூடாது. சி, வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். திஸ் இஸ் நத்திங் பட் 5,05,050, ரைட்? ஸோ இட் ends with zeros. எண்டிங் ஜீரோஸ் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். இட் இஸ் ஹேவிங் 1 0 ஆட் நம்பர். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1 2 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50505050. இப்போ எண்டிங் ஜீரோஸை தான் பார்க்கணும். இட் இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஜீரோஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிடக்கூடாது. 1 2 3 4 இருக்கு. ஸோ 4 இருந்தால் இட் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ எண்டிங் ஜீரோ ஷுட் பி அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஓகேவா? ஸோ டோட்டல் ஜீரோ இருக்குது சார், நான் அதனால டோட்டல் ஜீரோ கவுண்ட் பண்ணுறேன்னா தப்பு. ஓகேவா? எண்டிங்கில் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு தான் கவுண்ட் பண்ணணும். So அப்போ இதுக்கு என்னது? odd number of zeros. So odd number of zeros will not come for a perfect square number. Hence 5,05,050 is not a perfect square அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, ரிமைனிங் எல்லா கொஷின்ஸும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ.